ஹாய் எவ்ரி ஒன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கில் மைக்ரோ கண்ட்ரோலர்ன்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் மைக்ரோ ப்ராசஸருக்குள்ள இந்த பிக்சரை நல்லா பார்த்துக்கோங்க என்னன்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு மைக்ரோ கண்ட்ரோலருக்குள்ளே என்னெல்லாம் வருதுன்னு சொல்லி இந்த பிக்சர் கொடுத்துருக்கேன், இதையும் நல்லா பார்த்துக்கோங்க என்னென்னலாம் வருதுன்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு இந்த பிளாக் டயக்ராம். ஃபஸ்ட்டு இந்த பிளாக் டயக்ராம் வரைஞ்சிட்டு மைக்ரோ கண்ட்ரோலருக்குள்ளே இந்த எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுத்துருக்கிறத ஒன்று ஒன்றா எழுதிடுங்க. உங்கள் எக்ஸாமில் ஃபுல் மார்க் வந்து விழுந்துடும். பட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மைக்ரோ கண்ட்ரோலர் மைக்ரோ ப்ராசஸர் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். மைக்ரோ கண்ட்ரோலர்லாம் என்னது? கம்ப்ளீட் கம்ப்யூட்டர் ஆன் ஏ சிங்கிள் சிப். ஒரு ஸ்மால் கம்ப்யூட்டர் ஒரு சிங்கிள் சிப்பில் வச்சுருக்க மாதிரி. ஒன்லி சிபியூ ஆன் ஏ சிப்பு. இது வந்து ஸ்மால் அண்ட் காம்பேக்டாக இருக்கும். இது லார்ஜ் சிஸ்டத்தில் இருக்கும். இதோட காம்பனன்ட்ஸ் பார்த்திங்கன்னா சிபியூ, ரேமு, ரோமு. இதோட ஒன்லி சிபியூ மட்டும் வரும். இதோட காஸ்ட் வந்து லோ, அதோட காஸ்ட் வந்து ஹை. இது ஸ்பெசிஃபிக் டாக் எம்பெடட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். இது ஜென்ரல் பர்பஸுக்கு 8051 மைக்ரோ கண்ட்ரோலர், இன்டெல் 8085. இப்போது காம்போனன்ட்ஸ் ஆஃப் மைக்ரோ கண்ட்ரோலர் பார்க்கலாம். அந்த பிளாக் டயக்ராம் வரைஞ்சிட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். சிபியூனா நமக்கு என்னென்னு ஏற்கனவே நல்லா தெரியும். இட் இஸ் த பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். நம்ம சின்ன கிளாஸ்லேருந்தே படிச்சுட்டு வரோம். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபெக்சிங், டீகோடிங் அண்ட் எக்ஸிக்யூட்டிங் ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன். ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோன்னா அதை கரெக்டாக ரீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி கரெக்டான அவுட்புட் வந்து கொடுக்கறதோட வேலையே சிபியூ தான். எக்ஸிக்யூஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். எப்படி இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுது? த சிபியூ பெர்ஃபார்ம் ஆக்சுவல் கம்ப்யூட்டேஷன் இன்வால்வ் அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன் அண்ட் ஆர் நாட். இது நமக்கு நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்டர்னு சொல்லியிருக்கேன். ரிஜிஸ்டர்னு ஒன்று சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். அதோட வேலை என்னதுன்னா டேட்டாவை டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணுறது, இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறது, டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அப்புறம் அட்ரஸ்லாம் கரெக்டாக ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது. இதான் ரிஜிஸ்டரோட வேலை. நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்டர் டைப்ஸ் பார்த்திங்கன்னா அக்குமுலேட்டார்னால் ரிசல்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும், நமக்கு கிடைச்ச ரிசல்ட்டை, கேல்குலேஷனை. நெக்ஸ்ட் ஜென்ரல் பர்பஸ் ரிஜிஸ்டர் என்னது? டெம்பரரி ஸ்டோரேஜ் ஆஃப் டேட்டா. ப்ரோக்ராம் கவுண்டர்னா என்னது? ஸ்டோர் அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு எக்ஸிக்யூட். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டஸ் ரிஜிஸ்டர்னால் என்னது? அதில் வந்து 3 டைப் இருக்குது. கேரி, ஜீரோ, ஓவர்ஃப்ளோ ரிஜிஸ்டரில். நெக்ஸ்ட் டேட்டா பாயிண்டர். இப்போது இதை நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த டேட்டா பாயிண்டர்னால் என்னதுன்னா, இப்போது யூஸ் டு ஸ்டோர் அட்ரஸ் ஃபார் எக்ஸ்டர்னல் மெமரி ஆக்சஸ். இப்போது நீங்கள் சிஸ்டத்தில் ஏதோ ஒரு டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டேட்டா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அட்ரஸில் போய் ஸ்டோர் ஆகும். அந்த அட்ரஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா பாயிண்டரை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த வேல்யூ வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டேட்டா பாயிண்டரோட வேலை என்னது? ஆக்சஸ் த அட்ரஸ். அந்த நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்க டேட்டாவோட அட்ரஸை ஆக்சஸ் பண்ணி நம்ம என்ன ஸ்டோர் பண்ணிக்கோன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இன்புட் அவுட்புட் ரிஜிஸ்டர். ஏன்னா இன்புட் அவுட்புட் ரிஜிஸ்டர்ன்றது கண்ட்ரோல் ஓவரால் இன்புட் அண்ட் அவுட்புட் போர்ட். நெக்ஸ்ட்டு மெமரினா தெரியும். யூஸ் டு ஸ்டோர் ப்ரோக்ராம் அண்ட் டேட்டா தான் மெமரிங்கும். மெமரியில் 2 டைப் இருக்குது, ரோம், ரேம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரோம்னா ப்ரோக்ராம் மெமரி, ரேம்னா டேட்டா மெமரி. இந்த ரோமுக்கு அடுத்து ஃபாஷ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அது ஃபாஷ் இல்லை, ஃப்ளாஷு. FLASHன்னு வரும். அதை மாற்றி தப்பாக கொடுத்துருக்கேன். அந்த இதில் ஃப்ளாஷ்ன்னு வரும். இப்போ ரோமோட வேலை என்னதுன்னா நான் வோலட்டைலும்பாங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு டேட்டாவை வந்து நீங்கள் வந்து சிஸ்டமில் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பவர் கட் ஏதோ ஒரு ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க. ஆயிட்டுன்னா அந்த டேட்டா வந்து லாஸ்ட் ஆகாது எப்போ ரோம் இருக்கும்போது. இதே இது ரேம் இருக்கும்போதுனா, இப்போ ரேமுன்ற அந்த டேட்டா மெமரி இருக்கும்போது நீங்கள் சிஸ்டத்தில் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, திடீர்னு பவர் கட் ஆகிட்டுனா அந்த டேட்டா வந்து லாஸ்ட் ஆயிரும். நீங்கள் திரும்பவும் முதல்ல இருந்தால் அந்த விஷயத்த பண்ணணும். அப்போ வந்து ரோம்னா ஓலட்டைல், ரேம்னா ஓலட்டைல், ரோம்னா நான் ஓலட்டைல். ரெண்டையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இபி ரோம்னு ஒன்று இருக்குது. ஸ்டோர் டேட்டா பெர்மனெண்ட்டாக டேட்டாவை ஸ்டோர்